ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பீமா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கோபிச்சந்த் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மால்விகா சர்மா நடிச்சிருக்காங்க. வெனிலா கிஷோர் மற்றும் சிவபாலன் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஹர்ஷா அவர்கள் தான் இந்த படத்தை எகிரியாரு. படத்துக்கான ஐஎன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க தெலுங்கு லாங்குவேஜில். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா நந்திவர்மன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரவி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அக்ஷா கவுடா நடிச்சிருக்காங்க. போஸ் வெங்கட் மற்றும் சிவபாலன் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பெருமாள் வரதன் அவர்கள் தான் இந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டென்ட் கொட்டலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்மிங் ஜூன்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ரெபல். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மமிதா பைஜூன் நடிச்சிருக்காங்க. அதீரா மற்றும் சிவபாலன் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நிகேஷ் அவர்கள் தான் இந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை என்ன பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்துக்கான ஓட்ரேஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த் மற்றும் சிவபாலன் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் படத்தை இருக்காங்க. படத்துக்கான ஐஎன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்டாக மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.